ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இதுவரையும் 7 பாவக பலன்களை பற்றி கற்றுக்கொண்டோம். இனி இந்த வகுப்பில் நாம் 8ஆம் பாவக பலனை பற்றி கற்றுக்கொள்ளப் போகிறோம். 8ஆம் பாவகம் என்பது ஆயுள் ஸ்தானம் என்றும், துர்ஸ்தானங்களில் கொடிய ஸ்தானம் என்றும் ஜோதிட வழக்கில் கூறுவதுண்டு. அதை தவிர இந்த 8ஆம் இடத்தை வைத்து ஒருவருக்கு கிடைக்க போகும் அஷ்டலட்சுமி கடாட்சத்தை பற்றியும் ஆராய முடியும். ஒருவர் வாழ்நாளில் அனுபவிக்க வேண்டிய ஆயுளை பற்றி ஆராய முடியும். ஒருவர் வாழ்நாளில் சந்திக்க வேண்டிய வம்பு வழக்குகள், தீரா வம்பு வழக்குகள். இந்த ஆறாம் வீடு எதிர்ஸ்தானம் என்று கூறுவோம். அது வந்து ஷார்ட் டேர்ம் ப்ராப்ளம்ஸ். இது லாங் டேர்ம் ப்ராப்ளம்ஸ். தீரா வம்பு வழக்குகள் பற்றி ஆராய்வதற்கு இந்த 8ஆம் பாவம் பயன்படும். நாம் இப்பொழுது 8ஆம் பாவத்திற்கான முழுமையான பலாபலன்களை ஒவ்வொரு பாவத்துடன் சம்பந்தப்படுத்தி விளக்கப் போகிறோம். இந்த 8ஆம் பாவத்தை வைத்து குடும்பத்தின் மேன்மையை அறியலாம். 8ஆம் பாவம் பலம் பெற்றால் ஜாதகருடைய ஆயுள் நீளும். லக்னாதிபதியும் பலம் பெற வேண்டும், லட்டமாதிபதியும் பலம் பெற்றால் ஜாதகருடைய ஆயுள் நீளும். லட்டமாதிபதி மட்டும் பலம் பெற்று லக்னாதிபதி பலம் இழந்தால் ஆயுள் குறையும். இவ்வாறு உண்டு. ஆனால் அட்டமாதிபதி பலம் பெற்றால் ஜாதகருடைய குடும்ப வாழ்க்கை மேன்மை அடையும். குடும்பத்திற்கு நன்முறையில் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். குடும்ப உறுப்பினர்கள் நன்முறையில் இருப்பார்கள். இந்த 8ஆம் ஸ்தானம் என்பது இளைய சகோதரருக்கான ருண ரோக சத்ருக்களை எடுத்துரைக்கும் ஸ்தானம். லக்னாதிபதி யாருக்காவது 8ல் இருந்தால், ரொம்ப பேர் ஜோதிடம் கற்பவர்களுக்கு இப்படி இருக்கும். லக்னாதிபதி 8ல் இருந்தால் அவர்களுடன் உடன் பிறந்த சகோதரர் அல்லது சகோதரிக்கு ஏதேனும் ஒரு நோயோ அல்லது ஊனமோ இருக்கும். ஊனம் சிறு ஊனமாக கூட இருக்கலாம். 8ஆம் இடத்தை வைத்து நாம் இதை கூறலாம். ஆக இளைய சகோதரத்திற்கு உண்டான ருணரோக சத்ருக்களை எடுத்துரைக்கும் ஸ்தானம் ஜாதகருடைய 8ஆம் ஸ்தானம். ஜாதகருடைய 8ஆம் ஸ்தானத்தினை வைத்து தாயாருக்கு பிறந்த மற்ற குழந்தைகள் அப்படி என்றும் கூறலாம். அல்லது தாயாரின் மறுபிறவி எவ்வாறு இருக்கும், தாயாரின் மறுபிறவி எவ்வாறு இருக்கும் என்பதை ஆராயலாம். ஜாதகருடைய மறுபிறவி அல்ல, தாயாரின் மறுபிறவி. சில பேர் ஒரு வீடு கட்டுவாங்க, அந்த வீட்டு வர்ற வாடகை மற்றும் ஒத்தி பணம் அதெல்லாம் வச்சு இன்னொரு வீடு கட்டுவாங்க. அதற்கு வழி உண்டா, அதற்கு வாய்ப்பு உண்டா என்று காண்பதற்கு இந்த 8ஆம் இடத்தை, ஜாதகருடைய 8ஆம் இடத்தை வைத்து ஆராயலாம். ஒருத்தர் வண்டி வாங்குவாங்க, கார் வாங்குவாங்க, கார் வாடகைக்கு விடுவாங்க, இல்லைன்னா டிராவல்ஸ் கொடுப்பாங்க. அதுல இருந்து வர்ற வருமானத்தை வச்சு இன்னொரு கார் வாங்குவாங்க. அதற்கு வழி உண்டா என்பதை ஆராய்வதற்கு இந்த ஜாதகருடைய 8ஆம் ஸ்தானம் பயன்படும். ருணரோக சத்ருக்களுக்கு வீரியம் கொடுக்கும் ஸ்தானம் 8ஆம் இடம். ஜாதகருடைய ருணரோக சத்ருக்களுக்கு வீரியத்தை கொடுக்கும் ஸ்தானம். வீரியத்தை கொடுத்தா ருணரோகம் இன்னும் அதிகமாகும். காய்ச்சல் இருக்கு, மலையில நனையிறாங்க, இதே காய்ச்சல் வந்து ரொம்ப அதிகமாகி டைபாய்டு ஆயிருக்கு. இந்த சூழலை உருவாக்கி தருவது ஜாதகருடைய 8ஆம் இடம். நமக்கு வரும் வாழ்க்கை துணைவரின் குடும்ப மேன்மையை காட்டும் இடம் ஜாதகருடைய 8ஆம் இடம். வாழ்க்கை துணைவரின் குடும்பம் நம்மதுதான் நினைக்க கூடாது.
அவருக்குன்னு ஒரு குடும்ப சூழல் இருந்து அதிலிருந்து வந்தவர். அவருடைய குடும்ப மேன்மையை அறிவதற்கு இந்த ஜாதகருடைய 8ஆம் இடம் பயன்படும். தந்தையாருடைய அவர் தந்தையாருடைய உறக்க நிலை, தந்தையார் மேற்கொள்ளும் பயணங்கள், அது ஆன்மீக பயணமாக இருக்கலாம் அல்லது தொழில் சார்ந்த பயணமாக இருக்கலாம். தந்தையார் சுகிக்கும் முறை ஆகியவற்றை ஆராய்வதற்கு இந்த 8ஆம் இடம் பயன்படும். இந்த 8ஆம் இடம் என்னதான் துர்ஸ்தானம் என்று கூறினாலும் தொழிலுக்கு லாபத்தை கொடுக்கும் ஸ்தானம் இந்த 8ஆம் இடம். ஒருவர் செய்யும் கர்மங்களுக்கு, ஒருவர் செய்யும் தொழிலுக்கு, ஒருவர் செய்யும் வியாபாரத்திற்கு அத்தியாவசிய லாபத்தை அளந்து கொடுக்கும் இடம் இந்த 8ஆம் இடம். தொழிலுக்கு லாபம் கொடுக்கும், லாபத்திற்கு தொழிலை கொடுக்கும். ஆக இந்த 8ஆம் இடம் என்னதான் துர்ஸ்தானம் என்று கூறினாலும் ஜாதகருடைய தொழிலுக்கு லாபம் கொடுக்கும் இடம், ஜாதகருடைய லாபத்திற்கு உரிய தொழிலை கொடுக்கும் இடம். மூத்த சகோதரின் தொழில் என்னவாக இருக்கும் என்பதை இவருடைய ஜாதகத்தை வைத்து ஆராயலாம். அதற்கு 8ஆம் பாவகம் துணை புரியும். மூத்த சகோதரின் தொழில், சில வார்த்தைகள் ரொம்ப முக்கியமா நீங்க குறிச்சு வச்சுக்கணும். பிறகு மோட்சத்திற்கான பாக்கியத்தை வழங்கும் ஸ்தானம் இந்த 8ஆம் இடம். அதனாலதான் மரணம் ஸ்தானம் கூட சொன்னா. மரணஸ்தானம் நம்ம நெகட்டிவா பார்த்தா கூட மோட்சத்திற்கு பாக்கியம் அளிக்கும் ஸ்தானம் இந்த 8ஆம் இடம். அவர் மோட்ச கதிக்கு செல்வாரா, அதற்கு பாக்கியம் உண்டா ஒரு ஜாதகர் என்பதை ஆராய்வதற்கு இந்த 8ஆம் இடம் பயன்படும். தந்தையாரை பெற்ற அம்மா, பாட்டின்னு நம்ம சொல்லுவோம், அப்பத்தான்னு சொல்லுவோம் சில ஊர்கள்ல, அவருக்கு கிடைத்த பாக்கியங்களை கொடுக்கும் ஸ்தானம். பாக்கியங்கள், அவர் என்ன விதமான பாக்கியங்களை அனுபவித்திருப்பார் என்று கணிப்பதற்காக இந்த 8ஆம் இடம் பயன்படும். ஆக இந்த 8ஆம் இடம் துர்ஸ்தானம் என்பது ஜாதகருடைய லக்ன பாவத்திற்கு தான். மற்ற பாவங்களுக்கு பார்க்கும் பொழுது பல்வேறு நன்மைகளையும் வாரி வழங்குகிறது என்பதை இந்த வகுப்பில் நாம் ஆராய்ந்து கற்றுக்கொண்டோம். இவை முழுவதையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் 12 பாவகத்தின் விளக்கத்தின் முடிவில் இந்த பாவகத்தின் விளக்கங்கள் எவ்வாறு கூறப்பட்டது என்பதற்கான விளக்கம் அளிக்கப்படும். அதில் நீங்கள் அனைத்து குறிப்புகளையும் மனப்பாடம் செய்யாமலே நீங்களாகவே சொல்லி பழகும் வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். வாழ்த்துக்கள். நன்றி.